இன்று நம்மிடம் இல்லை என்றாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மேனாள் பாரத பிரதமர் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான யுக புரட்சியை இந்தியாவிற்கு கொடையாக கொடுத்தவர். உலகமே வியத்து பார்க்கின்ற அளவிற்கு விஞ்ஞானத்தில் இந்தியா இவ்வளவு எளிதாக முன்னேற முடியுமா என்ற கேள்வியை எழுப்பிய நாடுகளுக்கெல்லாம் எங்களால் முடியும் என்று உலக நாடுகளுக்கு அறிவுறுத்தி காட்டிய தலைவர் தான் ராஜீவ் காந்தி அவர்கள். அப்படிப்பட்ட விஞ்ஞான யுக புரட்சி கொடுத்த தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, அவருடைய சாதனைகள் பஞ்சாயத்து ராஜ் ஆகட்டும், நகர்பாலிகா சட்டமாகட்டும், பெண்களுக்கான இடஒதுக்கீடாகட்டும், இப்படி பல்வேறு இந்தியா கண்டிராத திட்டங்களை கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு பிறந்த நாளில் இன்று நாம் சிறப்பு பொதுக்குழு கூட்டுவதில் பெருமை அடைகிறோம். எனக்கு கொடுத்துகின்ற தலைப்பு சமூக நீதிக்கான தலைப்பு. சமூக நீதி எங்கு இல்லையோ அந்த நாடும் உருப்படாது, அந்த வீடும் உருப்படாது என்று சொல்லுவார்கள். சமூக நீதி என்றால் இடஒதுக்கீடோடு நின்று விடுகிறது என்றல்ல. இதற்கு பல காரணங்களும் உண்டு, காரியங்களும் உண்டு. சமூக நீதியை முதல் இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்திய மாபெரும் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் தலித்துகள் இல்லை. சமூக நீதி என்ன? ஷெட்யூல்ட் இன மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கு தான் சமூக நீதியா? சமூக நீதி என்பது எல்லோருக்குமான நீதி. அது எந்தெந்த சமூகத்தை சார்ந்து இருக்கிறார்களோ அந்தந்த சமூகத்தில் அவர்களுக்குள்ள நீதியை வழங்குவதுதான் சமூக நீதி. எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், சமூக நீதினா ஷெட்யூல்ட் இன மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் தான் சமூக நீதி, மீதி யாருக்கும் சமூக நீதி இல்லை என்ற ஒரு கருத்தை பரப்பி வருகிறார்கள். அது அப்படி இல்லை. பெண்களுக்கு இழக்கின்ற நீதி, அவர்களுக்கு சமூக நீதி அடிப்படையில் வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் இன்னும் இந்தியாவில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப முதல் இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பும் சாதிவாரி இடஒதுக்கீடும் வேண்டும் என்று அறிந்து பிரிட்டிஷ்காரரிடம் இந்த செய்தியை கொண்டு சேர்ந்தவுடன் ராம்சே மெக்டொனால்ட் என்ற ஆளுநர் அப்பொழுது சொல்லுகிறார், இடஒதுக்கீடுக்கான நிலைமை இந்தியாவில் இருக்கிறதா? யாரெல்லாம் இன்று இடஒதுக்கீட்டில் பயனடைகிறார்கள்? அப்படி என்றால் ஒரு சாதியை சார்ந்தவர்கள் மட்டும் அரசு வேலையில பணியாற்றுகின்றார் என்றால் எத்தனை சாதிகள் இந்தியாவில் இருக்கின்றன? ஏன் ஒரு சாதி மட்டும் அரசு அலுவலகங்களில் வேலை செய்கிறார்கள், அதை அனுபவிக்கிறார்கள், மீதி உள்ள சாதிகளுக்கு இந்த வாய்ப்பு இல்லை என்பதை அறிந்து முதல் ராம்சே மெக்டொனால்ட் அவர்கள் தான் சாதிவாரி இடஒதுக்கீடு என்பதை அறிவிக்கிறார். இது எப்பொழுது? ஏறக்குறைய 1932. இதற்கு முன்பு என்ன நடக்கிறது? மகாத்மா காந்தியடிகள் தேசம் விடுதலை அடைய வேண்டும், மகாத்மா காந்தியடிகள் தொடர்ந்து சுதந்திர காற்றை என்னுடைய தேச மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்று போராடி வருகிறார். ஆயுதம் ஏந்தாமல் அகிம்சை வழியில உலகமே கண்டிராத விடுதலையை பெறப்போகிறார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் 1930 வாக்கில் பிரிட்டிஷ்காரர்கள் தயாராகிறார்கள். நீண்ட நெடிய நாட்களுக்கு இந்தியர்களை ஏமாற்ற முடியாது, இந்தியர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று உணர்கிறார்கள். அப்பொழுதுதான் விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரு பேச்சு எழுந்தவுடன் ஒரு பக்கம் முகமது அலி ஜின்னாவும் ஒரு பக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இங்கே விடுதலை கொடுத்தால் நீங்கள் யாருக்கு இந்த விடுதலை, இந்த விடுதலையுடைய நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்பொழுது பிரிட்டிஷ்காரர்கள், இதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன, இதை நாம் கூடி பேசுவோம்
எல்லோரும் லண்டன் மாநகருக்கு வாருங்கள் என்றுதான் 1930 முதல் வட்டமேசை மாநாடு. இந்த முதல் வட்டமேசை மாநாடுல எல்லா தரப்பை சார்ந்தவர்களை அழைத்து இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. முதல் வட்டமேசை மாநாடு வெற்றி பெறவில்லை 1930. 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாடு, 1932 மூன்றாவது வட்டமேசை மாநாடு. ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இடஒதுக்கீடு வேண்டும், இப்படிப்பட்ட மக்கள் இன்னும் இருக்கிறார்கள், சாலையில நடக்க முடியவில்லை, குளங்களிலே தண்ணீர் எடுக்க முடியவில்லை, தீண்டாமை என்பது இன்னும் இந்தியாவில் இருக்கிறது என்று 1932 வட்டமேசை மாநாட்டில் தான் ராம்சே மெக்டொனால்ட் ஒரு முடிவுக்கு வரார். அப்பதான் சாதிவாரி இடஒதுக்கீடு என்ற அறிவிப்பை பிரகடனப்படுத்துறார். பிரகடனப்படுத்தின உடனே காந்திக்கும் மகாத்மா காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் மிகப்பெரிய சங்கடங்கள் ஏற்படுகின்றன. எராவாடா சிறையில் மகாத்மா காந்தியடிகள் 1932 தன்னுடைய உண்ணாவிரதத்தை தொடங்குகிறார். இது தப்பு. இந்தியா என்பது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்தியாவில் இப்படிப்பட்ட பிரிவினை கூடாது. ஷெட்யூல் இன மக்களும் மலைவாழ் மக்களும் இந்தியர்களாக இருப்பவர்கள் இந்துக்கள் பட்டியலில் இருக்க வேண்டும். இவர்களை இந்துக்கள் பட்டியலில் இருந்து அகற்றக்கூடாது என்று மிகப்பெரிய போர் நடக்கிறது. என்ன போர்? வார்த்தை போர். ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 37 நாட்கள் உண்ணாவிரதத்தை மகாத்மா காந்தியடிகள் எராவாடா சிறையில் இருக்கிறார். தேசம் கொந்தளிக்கிறது. என்ன நடக்கப் போகிறது? ஒரு பக்கம் சமூக நீதிக்காக போராடுகின்ற அம்பேத்கர் பக்கம் நிற்பதா, ஒரு பக்கம் உண்ணாவிரதம் இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற மகாத்மா காந்தி பக்கம் நிற்பதா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. எல்லா பெரியவர்களும் ஒன்று கூடி அம்பேத்கரை அணுகி மகாத்மா காந்தியிடம் நாம் பேச வேண்டும், இதை சுமூகமாக முடிக்க வேண்டும் என்று ஏற்பட்டதுதான் பூனா ஒப்பந்தம். அந்த பூனா ஒப்பந்தத்தை படித்து பார்த்தால் சமூக நீதி எங்கே பிறந்தது, எப்படி இடஒதுக்கீடு வந்தது, இந்த கருத்து வேறுபாடுகள், இந்த முரண்கள் எப்படி தீர்க்கப்பட்டன என்பதை பூனா ஒப்பந்த புத்தகத்தில் 1932 அதில் நாம் படித்தால் அதில் ரொம்ப விபரமா பூனா ஒப்பந்தத்தை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம். சமூக நீதி என்றாலே அந்த புத்தகத்தை படிக்கணும். 16ஆம் தேதி ராம்சே மெக்டொனால்ட் வெளியிடுறார். அடுத்த மாதம் 16ஆம் தேதி இந்த 24ஆம் தேதி இந்த பூனா ஒப்பந்தம் கையொப்பமிடுகிறது. அப்ப சமூக நீதி என்பது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது? அப்ப சமூக நீதி என்ன? தலித்துகள் போராடி, தலித்துகளுக்காக வாதாடி, ஷெட்யூல் இன மக்களும் மலைவாழ் மக்களும் போராடினாங்களா? அது மிகப்பெரிய 1000 கொஸ்டின் இருக்கு. சாகு மகராஜ் எங்கிருந்து வந்தாரு? நாராயணகுரு எங்கிருந்து வந்தாரு? சாவித்திரி பூலே எங்கிருந்து வந்தாங்க? பூலே எங்கிருந்து வந்தாரு? இது எல்லாம் கேள்விகள். அப்ப தலித் அல்லாத தலைவர்கள் தலித்துகளுக்காக போராடி இருக்கிறார்கள், தலித்துகளுக்காக இடஒதுக்கீடுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப முதல் சாகு மகராஜ் அவருடைய பிரசிடென்சியில இடஒதுக்கீடை கொண்டு வரார். புரட்சியாளர் அம்பேத்கரை படிக்க வைக்கிறார். அப்படின்னா 100 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு பெரிய சமூக நல்லிணக்கம் இருந்திருக்கிறது. தீண்டாமை ஒரு பக்கம் இருந்தாலும் தலைவர்கள் இதையெல்லாம் களையப்பட வேண்டும் என்று எவ்வளவு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதற்கு நான் முன் வருகிறேன் என்ற மகாராஜாக்கள், அதுதான் சாகு மகராஜ். இப்ப ஜோதிபாய் பூலேவை பத்தி பேசுறோம். ஜோதிபாய் பூலே தலித்தை கிடையாது, சாகு மகராஜ் தலித்தை கிடையாது. இப்ப இவர்களெல்லாம் வரிஞ்சு கட்டி போராடி தலித்துகள் பக்கம் நிற்கிறாங்கன்னா இவங்க இன்னும் வரலாறில் இருக்கிறார்கள். இன்னும் நம்ம கட்சியிலேயே ஒரு வரலாறு எடுப்போம். திருவிக அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர். சென்னை மாகாணத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. என்ன கூட்டம் அப்படின்னா, சாதிவாரி இடஒதுக்கீடு நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு திருவிக முன்மொழிகிறார். ஆனா நம்ம தலைவர்கள் 2 பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இது கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு பக்கம் ஆதரவும் ஒரு பக்கம் எதிர்ப்பும், கருத்து மோதல்கள் உருவாகின்றது. ஆனா இதையெல்லாம் மீறி, இதையெல்லாம் தகர்த்து எறிந்துதான் மகாத்மா காந்தி என்ற ஒரு அவதார புருஷனும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்த பக்கம் நிற்க வேண்டும், இவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது, அதற்காகத்தான் ஜோதிபா பூலேவும் சாகு மகராஜையும் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிகிறோம் என்று
இந்த பயணத்தில சமூக நீதியில இன்னும் நிற்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால் அவர்களுடைய அரவணைப்பும் நியாயமும் நீதியும் அந்த பக்கம்தான் நிற்க வேண்டும் என்று அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள். அப்ப திருவிக்காவை பத்தி ஏன் பேசுறோம்? 100 வருஷம் பொறுத்து திருவிக்கா ஆதரிக்கிறார். அதே நம்ம கட்சியில் இருக்க 2 தலைவர்கள் எதிர்க்கிறாங்க. நான் ஒரு பேரை சொல்ல விரும்பல. ஆனா அவர்களை பத்தி இந்த சமூகம் யூடியூப்ல இன்னொரு என்ன பேசுறாங்க, ஆய்வு பண்ணி பேசியிருக்காங்க, ஆய்வு கட்டுரைகள் இருக்கு. அப்ப திருவிக்காவை பத்தி என்ன பேசுறாங்க? அப்ப மகாத்மா காந்தி அடிகள் அவருடைய ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாரு, நீ தலித்துடைய குடும்பத்தில் சம்பந்தம் வைக்க வேண்டும், உறவு வைக்க வேண்டும், அவர்கள் தீண்டாதவர்கள் என்று கடந்த காலங்களில் செய்ததையெல்லாம் நாம் புறக்கணிக்க வேண்டும், புறந்தள்ள வேண்டும் அப்படின்னு எடுக்கிறாங்க. அந்த முடிவென்னா இவர்கள் வரலாற்றில் நிற்கிறார்கள். ஜவஹர்லால் நேருக்கும் அம்பேத்கருக்கும் என்ன உறவு? எப்பொழுதும் அம்பேத்கரை ஆதரிப்பவர். இந்து கோட் பில் வரும்போது கூட கடுமையாக போராட்டங்கள் வந்தாலும் தன்னுடைய சட்டத்துறை அமைச்சரை ராஜினாமா செய்தாலும் அம்பேத்கர் என்பவர் எல்லோரும் நினைப்பாங்க அவருடைய தலித் தலைவர், தலித் மக்களுக்காக வாதாடுபவர், போராடுபவர். இந்து கோட் பில்ல பார்த்தா தலித்துகளுக்கும் இந்து கோட் பில்லுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்து கோட் பில்ல எல்லா பெண்களுக்கான உரிமையை பத்தி பேசுறார், அவர் எல்லோருக்குமான உரிமையை பத்தி பேசுறார். ஏறக்குறைய 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிச்சிட்டு கடைசியில சொல்றாரு, இது ஷெட்யூல் இடத்திற்கு நாம் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டை ஓபிசிக்கும் கொண்டு வர வேண்டும். இந்த ஓபிசிக்கு கொண்டு வருவதற்கு பல ஆய்வு அறிஞர்களை நியமிக்க வேண்டும், கமிஷன்களை நியமிக்க வேண்டும். அடுத்த கட்டம் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு அப்படி என்பதை அங்கே முடிக்கிறார் என்று வரலாறு சொல்லுகிறார். அதற்கு பிறகு அண்ணன் அழகிரி என்ன சொன்னாங்க, ஓபிசிக்கு எப்படி இடஒதுக்கீடு இங்க தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தீப்பொறி பெருந்தலைவர் காமராஜர் மூலமாக சென்றது, இடஒதுக்கீடு வந்தது அப்படி. ஆனா இந்த இடஒதுக்கீட்டில் எவ்வளவு குழப்பங்களும் எவ்வளவு கட்டுக்கதைகள் இருந்தாலும் அங்கே மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரும் ஓங்கி நிற்கிறார்கள் என்பதுதான் இந்த வரலாறு. இந்த வரலாற்றை மறைப்பதற்கு யாரையும் நாம் அனுமதிக்க கூடாது என்பதுதான் இந்த சிறப்பு பொதுக்குழுவில் நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்ப சமூக நீதி, இடஒதுக்கீடு, கல்வி, பொருளாதாரம் இதோட நிக்குதா? அண்ணன் இந்திரா காந்திக்கு நீதி மறுப்பு. எப்படி நீதி மறுப்பு? தமிழ்நாட்டில் நீதியை மறுக்கிறாங்க. நீதிமான் ஒரு நீதியை வழங்குறாங்க, இல்ல நீ செஞ்சது சரியில்லை, தவறு அப்படின்றாங்க. என்ன ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கச்சத்தீவு எடுத்துக்கும். கச்சத்தீவில் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் என்ன தவறு பண்ணாங்க? எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க நினைக்கிறீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா கட்சியும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இந்திரா காந்தி மிகப்பெரிய தவறு செய்து விட்டார், கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து விட்டார், இதை மீண்டும் கொண்டு வருவதற்கு தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், இந்த தீர்மானத்திற்கு எல்லோரும் நான் முன்மொழிந்ததை வழிமொழிய வேண்டும் என்று அங்கே சட்டப்பேரவையில் இந்த வாதம் நடக்கிறது. அந்த விவாதத்தில் நான் பேசினேன். அப்படின்னா 2 ஒப்பந்தம் நடந்திருக்கு. கச்சத்தீவு ஒப்பந்தம் 2 ஒப்பந்தத்தில் 1974 ஒப்பந்தத்தை பத்தி தமிழ்நாட்டு தலைவர்கள் இன்னிய வரைக்கும் ஓங்கி ஓங்கி பேசிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் வருதோ அப்ப பாஜக தலைவர்கள் ரொம்ப ஓங்கி பேசுவாங்க, கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தவர் இந்திரா காந்தி அப்படின்னு. 1974 ஒரு ஒப்பந்தத்தை பேசுறீங்களா? 1976 பண்டார நாயக்க கூட இன்னொரு ஒப்பந்தம் போட்டாங்களா, அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? 242 ஏக்கர் உப்பு தண்ணி, பயிர் வைக்க முடியாது, வலைகள் தான் காயப்பட முடியும், எதுக்கும் ஒதுவாத ஒரு இடம், அங்கே கடத்தல்கள் நடக்கிற இடத்தை நீ எடுத்துக்கொண்டு தூக்கி போட்டாங்க. அதற்கப்புறம் 76 2 லட்சம் ஏக்கர் கிட்ட உலகத்திலேயே இல்லாத பவளங்கள், உலகத்திலேயே இல்லாத இயற்கை வளங்கள், ஆயில் ஃபீல்டுன்னு சொல்றாங்களே, இந்த குரூட் ஆயில், இதெல்லாம் இருக்கிறத பாபா அட்டாமிக் எனர்ஜி மூலமா ஒரு ஆய்வு செஞ்சு 2 லட்சம் ஏக்கர் மேல தமிழ்நாட்டுக்கு எடுத்து கொடுத்திருக்காங்களே, இந்த தேசத்திற்கு எடுத்து கொடுத்திருக்காங்களே, இதை பத்தி ஒருவர் கூட ஏன் பேசவில்லை? அதுதான் இந்திரா காந்தி அம்மையாருக்கு நீதி மறுக்கப்படுகிறது. இங்கேயும் சமூக நீதி வருது. உனக்கு பேச முடியும், தப்பு பண்ண முடியும், பொய்ய உண்மையாக்க முடியும், பல பத்திரிகையை வச்சு, ஊடகங்களை வச்சு, யூடியூபரை வச்சு அந்த அம்மையாருக்கு எதிராக நீங்கள் கட்டம் கட்ட முடியும்னா உண்மையை யாராவது ஒரு நாளைக்கு பேசித்தானே ஆகணும். நாங்க ஆதாரபூர்வமா பேசுறோம். நீங்க 74 அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வாங்க, 76 அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு கூட சிவகங்கையில ஒரு சேர்வை, அவர் பேர் எனக்கு சரியா தெரியல, அவர் ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கார்.
என்கிட்ட அடிக்கடி பேசுவார், நீங்க சட்டமன்றத்தில் பேசுனீங்க, ரொம்ப நல்லா பேசுனீங்க, இதை யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு. எதுக்கு இப்ப கூட வருது, அது அடிக்கடி வரும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு இதே பாஜக கவர்மெண்ட்ல அதே இந்திரா காந்தி 76ல் போட்ட ஒப்பந்தத்தை, அந்த இடத்தை இன்றைக்கு 1,52,000 கோடி ரூபாய்க்கு பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஒரு சிங்கு சர்தார்ஜி ஆக்ஷன் விட்டு பணத்தை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காருன்னா, இது யாரு செய்த மிகப்பெரிய சாதனை? அண்ணன் இந்திரா காந்தி செய்த சாதனை. அப்போ அவர்கள் இவ்வளவு பெரிய சாதனை. இலங்கை அப்பெல்லாம் மீடியாலாம் இருக்கு, பேச முடியாது. எல்லா நாடுகளையும் இன்று பகை நாடுகளா இருக்கு மோடி ஆட்சியில். இந்த பக்கம் பூட்டான் பகை நாடு, சின்ன நாடு, மாலத்தீவு பகை நாடு, இலங்கை பகை நாடு, பர்மா பகை நாடு, பாகிஸ்தான் எல்லாம் பகை நாடு. அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மா ஆட்சி செய்யும் போது எல்லாம் பேரை கேட்ட நடுங்கிட்டு இருந்தாங்க இந்த நாடுகள் எல்லாம். அப்படி போட்ட தீர்மானம் தான் கச்சத்தீவு தீர்மானம். ஆனா நாக்குல நரம்பு இல்லாம அன்னை இந்திரா காந்தி எதிராக பேசுவது எல்லாம் இதுவும் சமூக நீதி மறுப்பு, பெண்களுக்கான நீதி மறுப்பு. ஒரு நீதியை வழங்கி இருக்கிறார்கள், அந்த நீதியை கொச்சைப்படுத்துகிறீர்கள், அதற்கு எதிராக களம் காணுகிறார்கள் என்றால் இதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி பல நீட் எடுத்துக்கீங்க. நீட்டுக்கும் காங்கிரஸ்க்கு என்ன சம்பந்தம்? நீட்டை கொண்டு வந்தது யாரு? போய் படிங்க. நான் அந்த கேஸ் நம்பரை கூட அன்னைக்கு எடுத்து கொடுத்தேன், யாராவது ஒருத்தர் பேசுங்க. இப்ப கூட நீங்க மொபைல்ல ஒரு வழக்கு நம்பர் 4SCC 342/2016 போடுங்க. ஒண்ணுமே வேண்டாம், இப்ப சொல்ற 4 நம்பர் போட்டீங்களா, கூகுள்ல போட்டீங்களா, அந்த கேஸ் வந்துடும். எப்படி நீட் கொண்டு வரப்பட்டது? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு தீர்மானம் போடுறாங்க. எதுக்காக அந்த தீர்மானம் போடுறாங்க? இங்க ஒருத்தர் மிகப்பெரிய ஊழல் பண்ணிட்டாரு, பேரை சொன்னா கூட சங்கடமா இருக்கு. இந்த ஊழல்ல ஒருத்தன் வீட்டில் ரைடு பண்ணதுல கோடிக்கணக்கான ரூபாய்களும் பல 100 டன் தங்க நகைகளும் எடுத்துட்டோம். ஆகையால இதை சரிப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு கமிஷன் போடுறாங்க. அப்போ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் என்ன சொல்றாங்கன்னா, நாம பிரைவேட் காலேஜுக்கு, தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கும் தனியார் மருத்துவ பல் கல்லூரிகளுக்கும் நாம ஒரு திட்டங்களை போட்டு வகுத்து கொடுப்போம், இது மாதிரி தான் அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அது நிலைக்குழு, இங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களா தெரியும், நிலைக்குழுக்கு போது நிலைக்குழுல எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுவோம் அப்படின்றாங்க. நீட் கொண்டு வராங்க. எப்ப கொண்டு வராங்க? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2013 நீட்டை கொண்டு வருகிறார்கள். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அட்டானமஸ் பாடி, அதுக்கு மன்மோகன் சிங் ஆட்சிக்கு சம்பந்தமே கிடையாது, பரிந்துரை பண்றாங்க. உடனே ஒருத்தர் கிறிஸ்டியன் காலேஜ் மெடிக்கல் காலேஜ், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர் CMC நீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க? நாங்கெல்லாம் மைனாரிட்டிக்காக கல்லூரி நடத்துறோம், இந்த நீட் எல்லாம் எங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகாது, எங்களுடைய பிள்ளைகள் சிறுபான்மை பிள்ளைகள் கிராமத்திலிருந்து படிச்சுட்டு வரவங்களுக்கு தான் நாங்க கல்வியை கொடுப்பதற்கு இந்த கல்லூரிகளை மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கோம், இது எங்களுக்கும் இதுக்கும் பொருந்தாது, இந்த நீட் என்பது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு தடையாணையை வழங்குறாங்க. 2013 தூக்கி பண்டல் கட்டி போட்டுறாங்க. 14 ஆட்சி மாற்றம் வருது, 15 வருது, 16 யார் இதை எடுத்தாங்க? இந்த வழக்கு எடுத்தது யார்? நான் கூட விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட பேசுவேன், ஏங்க என்னங்க இது, நீங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டு காங்கிரஸ் தொடர்ந்து இப்ப முந்தாவது நாள் கூட சட்டமன்றத்தில் காங்கிரஸ் என்றாங்கல்ல அப்படி. அப்ப விஜயபாஸ்கர் நீங்க 2 முறை 3 முறை பேசுறீங்க. நான் படிச்ச சங்கல்ப் இயக்கம், ஒரு சங்கல்ப் NGO ஒன்றவங்க உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? நீட் தேவை, இது CMC வெல்லூர் மெடிக்கல் காலேஜுக்காக நீங்க ஸ்டே கொடுத்திருக்கீங்க, ஏன் நீட் தேவை? யூனிஃபார்ம் மெடிக்கல் சர்வீசஸ் கொண்டு வரணும், இதையெல்லாம் சரி பண்ணணும். அப்ப அவங்க வாதாடுறாங்க. இதுக்கிடையில் இன்னொரு NGO உள்ள போயிட்டு, நீங்க நீட்டு கொண்டு வந்தா கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளியில படிக்கிறவங்க, CBSE படிக்கிறவங்க கூட போயிட்டு மோத முடியாது, காம்படேட் பண்ண முடியாது, ஆகையால எங்களுக்கு நீட் வேண்டாம். கடைசியில் என்ன தீர்ப்பு தெரியுங்களா? அந்த ஸ்டே கொடுத்ததை வித்ரா பண்ணிட்டு நீட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்தலான்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் 2016. 2016 இந்த ஆர்டர் வரும்போது எங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது? காங்கிரசுக்கு நீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கூட அமைச்சர் சொல்றார், காந்தி செல்வன் திமுகவுடைய அமைச்சர் எழுந்து படிச்சாரு, கரெக்டா தாரே கேட்பேன். அப்ப உங்களுடைய மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர் காஷ்மீரை சார்ந்த குலாம் நபி ஆசாத் இருந்தாரு அப்படின்றாங்க. நமக்கெல்லாம் அப்படியே ஒரு பொய்ய உண்மையை பொய்யாக்குவதும் பொய்யை உண்மையாக்குவதும் எவ்வளவு கை தேர்ந்தவங்களா இருக்காங்க.
நான் பலமுறை சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் இதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்றது ஒரு அட்டானமஸ் பாடி. அவங்க ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க, அவங்களோட நிற்கிறது. மன்மோகன் சிங் கூப்பிட்டு நான் இதை கொண்டு வரேன்னு சொல்லல, நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் கொண்டு வர ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. ப்ரொபோசல் ஸ்டே ஆயிடுச்சு, அவ்வளவுதான். 2016 மோடியுடைய ஆட்சியில தான் இது வருது. ஆக இதுவும் நீதி மறுப்பு. ஒரு காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக அங்கே நம்முடைய அம்மையார் அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதல் ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அவர்களுக்கு எதிராக இதை எடுத்து வருகிறார்கள் என்றால் இதுவும் சமூக நீதி மறுப்பு. சமூக நீதி மறுப்புனா இடஒதுக்கீட்டுல மட்டும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் உண்மையை பொய்யாக்குவதும் பொய்யை உண்மையாக்குவதும் ஒரு சாராருக்கு எதிராக பேசுவதும் இது சமூக நீதி மறுப்பாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சமூக நீதி என்பதை காங்கிரஸ் தான் முன்னின்று நடத்த வேண்டும். அது எந்த விதத்தில் எங்கேயாவது ஓட்டை விழுந்தாலும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நாம் கடந்த கால வரலாறுகளை பேசுகிறோமோ, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இங்கெங்கே இந்த தவறுகளை இந்த தலைவர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்ற அவப்பெயர் நமக்கும் நம்முடைய இயக்கத்திற்கும் எந்த காலமும் வருவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்று சொல்லி இந்த கூட்டத்தை அருமையாக ஏற்பாடு செய்த நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த மாநில மாவட்ட நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.